ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நாங்கள் நினச்சிட்டே இருந்தோங்க, பசங்க எல்லாரையுமே வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பசங்கன்னு சொன்னதும் நடுசில் அம்மா இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பசங்களோட சேர்ந்து அம்மாவும் பசங்களாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேர குழந்தைங்க என்ஜாய் பண்ணும்போது கண்டிப்பாக ஆச்சி இருக்கணும் இல்லையா? அதனால் பசங்க எல்லாருமே சேர்ந்து ஆச்சி நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னனால சடனாக அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஹரிஷ் பார்த்திங்கன்னா, அவன் எங்கள் கூட வரல. அவனை வந்து அண்ணா ஸ்டேடியத்தில் தான் அவனுக்கு ஒரு கேம்ப் போயிட்டுருக்கு வாலிபாலுக்கு வேண்டி. அது ஃபஸ்ட்டு ஹரிஷை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்த பிளானிங் பார்த்திங்கன்னா, திருப்பரப்பு அருவி அங்கே போகலான்னு தான் ஐடியாவாக இருந்தது. பசங்களோட போய் நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் ஐடியாவாக இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க டைமிங் பார்க்கும்போது செட் ஆகலை. சரி, அப்போ இங்கே எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது சும்மா அவுட்டிங் மாதிரி இப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். இங்கே ஹரிஷை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா, நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் இருந்து பசங்க அவன் எப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபேமிலியோடு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அக்கா, தங்கச்சி, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரே அவனை போட்டு ஃபுல்லும் என்கரேஜ் பண்ணுறது. அண்ணா, தம்பி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, மச்சான் நீ பாலை கேட்ச் பண்ணு. என்னோடய அண்ணா பையனை பார்த்திங்கன்னா, பையனை அதாவது ஹரிஷை வந்து மச்சான் அப்படின்னு தான் சொல்லுவான். எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மைனி, மச்சான், கொழுந்தன் அந்த மாதிரி முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அந்த முறைகளை அப்படி டோட்டலாக மறந்துடும். ஏடா இப்படி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். அதாவது மாமா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு சித்தி பொண்ணாக இருந்தால் அக்கா, அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அதே இது மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு அப்படி வரும்போது அவங்களையுமே அக்கா, அண்ணா அப்படிங்கிற முறை சொல்லி தான் கூப்பிட்றாங்க தவிர அந்த முறை வர மாட்டேங்குது. அதாவது என்ன முறை வருமோ அதை சொல்லி கூப்பிட மாட்டுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சின்ன பொடிசு இருக்கல்ல, வர்ஷிகா அவள் பேர், அவள் கூட என்னோடய பையனை பார்த்தீங்கன்னா அத்தான், மச்சான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவா. சின்னதாக இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த முறைகளை சொல்லி கொடுத்துட்டோன்னா வளர்ந்தாலுமே அவங்களுக்கு அதை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்காது. அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன். டான்ஸ் ஆடும்போது நல்ல டான்ஸ் ஆடுவாள். அவளுக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏன் காரில் இவ்வளோ அமைதியாக இருக்கான்னா, அவங்க மாமாவை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவா. அதனால தான் அப்படி இருக்கா. அடிக்கடி அவங்கள எட்டி எட்டி பார்த்துக்கோ அப்படின்னு. அவங்க முகம் இப்போ மறைஞ்சிருக்கிறனால அவள் ரியாக்ஷன்லாம் நிறைய ஹெவியாக கொடுக்குறா. நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா தான் இது தெரிய வந்தது, கடல் அலையில் 3 பேர் சிக்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அதனால் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, வந்ததுக்கு மட்டும் இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக அப்படி பசங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சரி வந்தாச்சு, ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.
மாங்க முழு மாங்காய் மட்டும் 50 ரூபா வேணும். அது யார் வேண்டாங்க? மாங்க இருக்கிற கடையில் யாரும் வாங்க இல்லை. நான் இப்போ 50 ரூபாய் மாங்காய். பசங்கள்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா பார்த்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறமா மாங்காய் இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாங்காய், மிளகு பொடி, உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு எப்படி பார்த்தாலும் இவங்க கண்ணிலலாம் தூவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சி கையில் மொத்தமாக வாங்கி கொடுத்தாச்சு. அப்படியே நடந்து போய் மாங்காய் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். மாங்காய் காணும். பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை விட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுவே போதும் எங்களுக்கு. அப்படி ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே வண்டியிலே பாதியில் தூங்கிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். யாருக்கு